இப்போ பாண்ட்ஸில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சார் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்? செக்யூர்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 12% வரைக்கும் மேக்ஸ் வரும். அன்செக்யூர்டு பாண்டுனா 18% வரைக்கும் வரும் பர் இயர். ஓகே, கவர்மெண்ட் பாண்டுனா உங்களுக்கு 5.5% இல்லாட்டி 6% மேக்ஸிமம். எந்த பாண்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பாண்டெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்கோட பாண்டு, என்ஹெச்ஏயோட இது பாண்டு, இது எல்லாமே 5.5% மேக்ஸிமம். அதை விட்டு அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்டு, ரிஸ்க் அதிகம், கொஞ்சோண்டு அதிகம். இதில் கவர்மெண்ட் பாண்டுனா நான் போட்டேன்னா என் பணம் கேரண்டி வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஸோ அதனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி, லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ். கார்ப்பரேட் பாண்டு அதில் செக்யூர்டு பாண்டுன்னு போனோன்னா எந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தோட ரேட்டிங் அது எல்லாமே இருக்கோ, அந்த நிறுவனத்தோட ஃபைனான்ஷியல்ஸ், அந்த ஃபைனான்ஷியல்ஸு அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு ரேட்டிங்னு ஒன்று வரும். ஏஏஏலேருந்து கோஸ் அப் டு டி. அந்த ரேட்டிங்கை பொறுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு அன்செக்யூர்டு பாண்டுன்னு போனீங்கன்னா போட்ட பணம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனி மூடிட்டான்னா யுவர் மணி இஸ் கான். அதனால் அதுக்கு 18%. ஸோ அந்த அளவுக்கு